ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் சிவா கன்னித்தாய். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோ போட்டிருப்பேன். இன்குபேட்டரில் நம்ம வந்து கோழி முட்டை வச்சோம், கோழி குஞ்சு பொரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ அதை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹை பட்டன் வரும், ஆன் பண்ணி விடுங்க, சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே தான் இருக்கிறோம், சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 64 முட்டை நான் உங்ககிட்ட எண்ணி சொன்னேன். ஆனால் வச்ச மறுநாளே வந்து ஒரு 3 முட்டை வந்து 2 தான், சாரி 2 தான். 2 முட்டை வந்து கிராக்காக இருந்திருக்கும் போல். நாங்கள் வந்து சரியாக கவனிக்காமல் எடுத்து வச்சுருந்துருக்குறோம். அது வந்து லைட்டாக அந்த உள்ளே இருந்து தண்ணி மாதிரி வெளியில் வந்து ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சுது. அதை வச்சு தான் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அந்த 2 முட்டை வந்து மறுநாளே எடுத்துட்டோம். மறுநாள் அதான் ஒரு நாள் விட்டு நைட்டில் வச்சோமா, மறுநாள் வச்சு மறுநாள் எடுத்துட்டோம். அப்புறமா அப்பவும் 62 முட்டை. அந்த 62ல் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 19வது நாள் ஒரு முட்டை வந்து 2 முட்டை ஒரு மாதிரியாக இருந்தது. மறுபடியும் அந்த கிராக்கு மாதிரி ரொம்ப 19 நாள் கழித்து அந்த கிராக் தெரிஞ்சு லைட்டாக தண்ணியாக வந்தது. அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் எடுக்க முடியலை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அது வந்து என்னாச்சு, 19வது நாள் உள்ளேயே வெடிச்சு போச்சு. வெடித்தா எப்படி இருக்கும் பாருங்கள் ஸ்மெல்லு. கோழி வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அதை பற்றினது. வீடே செம்ம நாத்தம். அப்புறம் ஊதுவத்தி ஏற்றி வச்சு எங்கள் வீட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் அதை நான் உட்காந்து க்ளீன் பண்ணேன். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு கொஞ்சம் அன்றைக்கி செக் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து அந்த வீடியோ வந்து நான் எடுக்க முடியல. சரி, ரொம்ப பேச வேணாம். 4 முட்டை போச்சு. அப்போது 60 முட்டை தான். 60 முட்டையில் வந்து நாங்கள் இப்போ வந்து ஒரு 2 நாள் முன்னால் 2 நாள், ஆமாம் 20வது நாள் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம் எவ்வளோ கோழி குஞ்சு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய முட்டை போயிடுச்சு. ஏன்னு தெரியல. சரி, வாங்க போய் பார்க்கலாம். நேற்று தான் வந்தது. நேற்று தான் 21வது நாள். நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து 22வது நாள், சரிங்களா? வாங்க போய் பார்ப்போம். வாங்க. எங்கள் விட்டு செல்ல குட்டிங்களா பாருங்கள். எங்கள் வீட்டு திறந்தோடனே லைட் எரிய ஆரம்பிச்சிட்டு தண்ணி இல்லாத இருக்குது போல். அப்போவே வந்து பார்த்தேன்னா சரி தண்ணி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கையில் தான் எடுக்கிறேன் பாருங்கள். இதில் நான் எனக்கே இன்னும் எத்தனை முட்டை வந்து கோழி குஞ்சு வந்திருக்குன்றது தெரியல. முட்டை ஓடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு தான் நான் கவுண்ட் பண்ணணும். இதை வந்து ஃப்ரூடிங் போட்டு நம்ம வந்து தனியாக விடுவோம் பார்த்தீங்களா? நான் அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எண்ணி உங்களுக்கு நான் எத்தனைன்றது சொல்லிடுவேன். இப்போ இதை வந்து உங்ககிட்ட காட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை, அதனால் காட்டிட்டேன். இந்த 2 முட்டை பார்த்தீங்களா, இன்னும் வெளியே வராமல் இருக்குது. கொத்தி வச்சுருந்தது. லைட்டாக நாங்கள் இப்படி ரிமூவ் பண்ணி தான் விட்டோம். ஏன்னு வைங்க, 2 நாளாகவே ஒரு லைட்டாக கிராக் விட்டு அப்படியே இருக்குது கோழி குஞ்சு உள்ளே, வெளியவே வர முடியாமல். அதை போய் அவங்க கொத்தி வேறு விடுறாங்க. இந்த மாதிரி வெளியே வந்த கோழி குஞ்சுங்களே பாதி கொத்தி விட்டு கொஞ்சம் வந்துட்டு இருந்தாலும் எடுத்துட்டோம் கோழி குஞ்சு. பார்த்துக்கோங்க. அது போன முறை நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, இந்த கிண்ணத்தில் தண்ணி வைக்கணும் இல்லையா அந்த மிஷினுக்காக, அந்த தண்ணியை வந்து இப்படியே ஓப்பன்லேயே விட்டுட்டோம். என்னாச்சு, இந்த கிண்ணம் இல்லை, அது இதை விட கொஞ்சம் பெரிய கிண்ணமாகவே இருந்தது. அப்படியே விட்டு 2 கோழி குஞ்சு அது உள்ளே விழுந்து கொஞ்ச நேரம் தான் திறந்து பார்க்கல, செத்து போச்சு. அதனால் இந்த முறை எங்களுக்கு இன்குபேட்டர் கொடுத்தவங்களே ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டோம். 19வது நாளே பண்ணிட்டேன். பார்த்தீங்களா எப்படி மேலே ஏறுறாங்கன்னு. இதே உள்ளே விழுந்தாங்கன்னா அவ்வளோதான், அவங்க கதை காலி. இதோ தீவனம் கொஞ்சம் வச்சுருக்கேன். சரி, இதை வந்து உங்ககிட்ட நான் உடனே சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் சீக்கிரம் காட்டியிருக்கேன். ஓகே, ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நிறைய தெரியுது, பார்த்துட்டிங்களா? நிறைய வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நானும் இன்குபேட்டர் வேறு மாற்றி வச்சுருக்கோமே, எப்படி வருமோ? ஏன்னா செக் பண்ணி எனக்கு ஏற்கனவே தந்தவங்க வந்து செக் பண்ணி தந்துருந்தாங்க. இது வந்து இதுதான் முறையாக நாங்களே வச்சோமா, எனக்கு பயமாகவே இருந்தது. இருந்தாலும் ஓகேவா இருக்குது. மூச்சு வாங்குது பாருங்க, பேசுகிறதுக்குள்ள என்னவோ நடந்துட்டு பேசுகிற மாதிரி. என்னைய பார்த்தோன்னே கற்றுது எங்கள் வீட்டு கோழிங்க பாருங்களேன். சரி 1 செகண்ட். எங்கள் வீட்டு கோழிங்களுக்கு என்னையவே அடையாளம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னு வைங்களா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எப்போவுமே வந்து நைட்டிலே வந்து தான் நான் இவங்களுக்கு தீனி போடுவேன்.
சாரி கட்டிட்டு வந்துட்டோன்னா ஏதோ புது ஆளை பார்க்குற மாதிரி என்னைய பார்த்து பயப்படுதுங்க. இப்போ பாருங்க கையில் அரிசி கொண்டு வந்து போட்ட பிறகுதான் ஓ நம்ம ஓனர் தான் வந்திருக்காங்க அப்படி சொல்லிங்க பாருங்க. எல்லாம் வந்து அமைதியாக நிற்கிறாங்க. எவ்வளோ கத்து ஊரையே கூப்பிடுறாங்க. அக்கம் பக்கம் வீடுங்க இருந்ததுன்னா எங்களை அடித்து தடுத்திடுவாங்க. அன்னைக்கு ஏதோ வீடு தள்ளி தள்ளி இருக்க போய் நாங்கள் தப்பிச்சோம். முட்டை பார்க்கலாமா? நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்து கோழி முட்டை எடுக்கிறப்போ நான் ஒரு தடவை கூட வீடியோவில் நான் காட்டினதே கிடையாது. முன்ன காட்டியிருப்பேன் ஸ்டார்டிங்கில், இப்போ காட்டினதே இல்லை. சரி நான் பேக் கேமரா போட்டு காட்டுறேன் எவ்வளோ முட்டை எடுக்கணும்னு சொல்லி. இதோ இந்த பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணுறோம் நம்ம. எப்போவுமே இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கழுவி தானே கொடுக்கணும். கழுவாமல் கொடுத்தோம்னா யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால இதில் எடுத்து போட்டு கழுவிடுவேன். பேக் கேமரா போடுறேன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அவங்க முட்டை போடுற இடம். இவங்களாம் வந்து புதுசாக மேலேருந்து கீழே இருக்கிறதுனால அந்த கூண்டுள்ள வந்து முட்டை போட மாட்டேங்காங்க. இங்கே தான் நான் போடுவேன் அப்படின்ட்டு போடுறாங்க. இப்போ இருக்குதான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஐயோ எனக்கு பயமா இருக்குது. இவ்வளோ காலையிலேயே வந்து முட்டை எடுத்தா நாங்கள் எப்படி முட்டை போடுவோம்னு சொல்லி எதிர்பார்க்குதுங்க கோழிங்க. இப்படியே தான் ஆன்லேயே தான் வச்சு எடுக்கிறேன். ஆனால் இன்னும் டைம் ஆகலை. நான் வந்து கொஞ்சம் காலையிலே வந்து எடுக்கிறதுனால முட்டை வந்து கம்மியாக தான் இருக்கும். இதுவே ஒரு 1 மணி 2 மணி அந்த டைமில் வந்து எடுத்தோன்னு வைங்களேன், அப்போ வந்து நிறையா இருக்கும். இதெல்லாம் வீட்டில் இருக்கிறோம் இருக்கா. நிறைய பேர் நாட்டுக்கோழி முட்டைனா கலராகவே தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் என் கையில் இங்கே ஒரு கோழிகிட்ட இருந்து தான் எடுத்திருக்கேன். 2 முட்டை என்ன கலரு, 1 முட்டை என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான். அதனால் நம்புங்க. முட்டையை வந்து நிறைய பேர் நம்ப கூட மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு கூண்டு உள்ள எத்தனை பேர் முட்டை போட படுத்திருக்காங்கன்னு நினைக்கிங்களா? இல்லை, இங்கே பாருங்க முட்டை போடுற கோழி இருக்குது. அவியத்தில் உள்ள கோழிங்க எவ்வளோ கோழிங்க என் கையை பிடிங்கி எடுத்துருவாங்க. முட்டை இருக்கான்னு தெரியல. எம்மாடியோ கொத்தாதீங்க. பாரு, ஒரு முட்டை கூட இல்லை. சரி, உங்களை நான் வந்து ஏமாத்தலை. அதனால வந்துட்டு நான் வந்து இன்னொரு நாள் வந்து மதிய டைமில் முட்டை எடுத்துகிட்டு காட்டுறேன். சரியா? இன்றைக்கி நான் 4 முட்டை தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி தான் ஆகுது. காலையில் 10 மணி தான் ஆகுது. இதே ஒரு 1 மணி 2 மணிக்கு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முட்டை. சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் கோழி குஞ்சு எத்தனை வந்தது, எப்படி நம்ம மேலே தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கூண்டு நேற்று வந்து ரெடி பண்ணியிருக்கு. இன்னும் லைட் செட்டிங்லாம் ரெடி பண்ணல. ரெடி பண்ணிவிட்டு நான் கொண்டு வந்து விடும்போது உங்களுக்கு எத்தனைன்னு சொல்லி எண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஓகே, பாய்.